இப்போ சமீபத்தில் கீழ திருப்பதியில் காஞ்சி காமகோடி பீட்டாதிபதி பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளும் பூஜ்ய ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் அவர்களும் நடத்தின சாதுர்மாசிய விரதமும் வியாச பூஜையும் ஜூலை 10 தொடங்கி செப்டம்பர் 7 2025 வரைக்கும் நடந்தது. காமகோட்டி பீட்டம் மூலாம் நாய சர்வைக்கிய பீட்டம் என ஆதிசங்கராலேயே நிறுவப்பட்டது. அதனால் இந்த சாதுர்மாசிய விரதத்தும் போது பிக்ஷாவந்தனம் அளிக்கிறதுங்கிறது ரொம்பவும் புண்ணியமான செயலாக இந்துக்களால் கருதப்படுகிறது. இது யார் பிக்ஷாவந்தனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் பலனை தருவது மட்டுமின்றி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் நன்மையை விளைவிக்கும். எல்லாவற்றையும் துறந்து லோகக்ஷேமத்திற்காகவே வாழும் சன்னியாசிகளான இவர்களுக்கு பிக்ஷாபந்தனம் அளிப்பதுங்கிறது நம்மளுக்கு அளவற்ற புண்ணியத்தை அளிக்கும். இது நம்ம மிகவும் பணிவோடு ஒரு பிரார்த்தனையோடு அவர்களுக்கு அளிக்கிறோம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சாதுர்மாசிய சமயத்தில் அவர்கள் வெளியில் பிரயாணம் பண்ணுவதில்லை, உணவு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த சமயத்தில் குருவோட பிக்ஷைக்காக வந்தனத்தோடு அடிப்பது தான் பிக்ஷாபந்தனம். அப்போது தேவையான காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், மற்ற உணவு தயாரிப்பதற்கான பொருட்கள் எல்லாவற்றையும் பக்தர்கள் அன்போடு வாங்கி அந்த மட்டத்தில் பூஜை நடக்கிற இடத்துக்கு முன்னால் மூங்கில் தட்டுகளில் பரப்பி வைக்கிறார்கள். அது ஆச்சாரியர்களோடவுக்கு மட்டுமல்ல, அங்கே வர எல்லாருக்கும் அன்னதானம் அளிக்கப்படுகிறது. மிகவும் சுவையான உணவு. இதில் பலவிதமான பிக்ஷாவந்தனம் செய்முறை இருக்கிறது. தனிப்பட்ட ஒருவரும் பண்ணலாம், அல்லது ஒரு குழுவாகவும் பண்ணலாம், அல்லது சமஷ்டி பிக்ஷாவந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள், உதாரணமாக நம்ம ஜனகல்யாணம் எடுத்துக்கலாம், அவர்கள் ஒரு சமஷ்டி பிக்ஷாவந்தனம் பண்ணினார்கள். அந்த மாதிரி குழுக்களாகவும் பண்ணலாம். மகாபெரிவா அதிஷ்டானத்துலேயும் அளிக்கிறது உண்டு. இது எல்லாத்தையும் சந்திரமௌலீஸ்வரர் திருப்புர சுந்தரி பூஜையும் போது, அபிஷேகத்தும் போது இந்த பழங்கள் இது எல்லாத்தையும் அவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். இந்த பூஜை முடிகிற வரைக்கும் அந்த பிக்ஷை அளிக்கும் அந்த பக்தரானவர் உணவு அருந்தாமல், அது உப்பு போட்ட உணவு அருந்தாமல் அந்த பூஜை முடிகிற வரைக்கும், பெரியவா பிக்ஷை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா. இன்னொரு வகை இன்னும் விரிவான பிக்ஷாவந்தம் என்னன்னா, இந்த காய்கறி, பழங்கள், தானியங்கள் இதோடு கூட ஒரு சின்ன கோல்டு அதையும் அந்த ஆச்சாரியர்கள் முன்னால் சமர்ப்பித்து அவர்களுக்கு முன்னால் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஷால், மற்ற ஏலக்காய் மாலை, கிராம்பு மாலை இதெல்லாம் அளிப்பது இன்னொரு வகை. செவ்வாய் வெள்ளிகளில் மட்டம் சுவாசினி பூஜை நடத்தும். அந்த சமயத்தில் பிக்ஷாவந்தனம் பண்ணுறவங்க அவங்களுக்கு 9 கஜம் புடவை, ப்ளவுஸ் பீஸு, அவர்கள் கணவர்களுக்கு வேஷ்டி இதெல்லாமும் அளிக்கலாம். ஒரு குழுவாக சேரும்போது அவர்களால் நிறையா பொருள் கலெக்ட் ஆகிறதால நிறைய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வாங்கி அளிப்பது சாத்தியமாகுது. இந்த குழுவினருடைய எல்லாருடைய டொனேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணி பண்ணுறது தான் இது பெரிய அளவில் நடக்கும் ஒரு சந்த நவராத்திரி போது. நானும் ஒரு ஜனகல்யாண் வாலண்டியருங்கிறதால எங்களாலான ஒரு சிறிய தொகையை அந்த பிக்ஷாவந்தனத்துக்கு செலுத்தி அந்த ஜனகல்யாண் அளித்த பிக்ஷாவந்தனத்தில் பங்கு பெறும் பேற்றையும் நாங்கள் பெற்றோம். இதெல்லாம் நம்ம ஆச்சாரியார்களுக்கு சிறுத்தில் குருவந்தனம். இந்த பிக்ஷாவந்தனம் அளிப்பதால் நம்ம அறியாமல் நிறையா பேருக்கு அன்னதானம் பண்ணுற புண்ணியத்தை பெறுகிறோம். சிவனினுடைய அவதாரமாக நாம் கருத்தும் நம்ம மற்ற ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் நாம் செய்யும் ஒரு சின்ன ஒரு குரு காணிக்கை இந்த பிக்ஷாவந்தனம். இது நம்மளை ஆன்மீக வளர்ச்சி பாதையில் இட்டு செல்லும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.